இது ஒரு அவசர நிலை பிரகடனமாக பார்க்குறேன். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு முழுமையான முடிவாக இல்லை. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு ஐயா மோடி நினைக்கிற அந்த நோக்கத்தை வந்து நமக்கு முரண்பாடே இல்லை, எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனால் அந்த செயல்படுத்திய விதம் இருக்குல்ல, அது யாருமே ஏற்க முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது ஊழலை ஆதரிக்கிறாங்களா? நாட்டில் 130 கோடி மக்களில் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் ஊழல் லஞ்சத்தை எல்லாருமே எதிர்க்கிறோம், எல்லாருமே விவாதிக்கிறோம், எதிர்த்து பேசுகிறோம். இந்த அத்தனை தொலைக்காட்சி வாதங்கள்லையும் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்த்து பேசுகிறோம். யார் கொடுக்குறா, அப்போ யார் வாங்குறா? எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இதில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. இது வந்து அடிப்படையில் இது ஒரு உளவியல் நோய். உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிடணும் நான் நினைக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணம் தான் ஊழல் லஞ்சமாக மாறுது. அதை மாற்றணும், அடிப்படை கல்வி முறையிலிருந்து மாற்றணும். இப்போ இந்த மறுகட்டமைப்பு செய்யணும். ஒரு தாளை மாற்றி பயனில்லை, தத்துவத்தை மாற்றணும். என்ன தத்துவம்? தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை மாற்றணும். நீங்கள் தனியார் மயத்தை வச்சுட்டேன் எப்படி கருப்பணத்தை ஒழிப்பீங்க? எல்லாம் அதானி அம்பானிகிட்டே இருக்குது. அவங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்குதுன்னு கேட்டால் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது சாத்தியம் இல்லை. அதனால் இது சரியான முடிவு இல்லை. அதான் அதுபோல் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பண்ணிடலாம். நம்ம கம்ப்யூட்டரில் விவசாயத்தை, மீன் பிடிக்கிறதா எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமலீலா நடத்துகிறீங்க, தசரா விழா நடத்துகிறீங்க, அதையெல்லாம் கம்ப்யூட்டரில் விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீதி அரசர்களுக்கு வந்து நீதினா தமிழன் பிரச்சனை, ஒரு தேசியனத்தின் பிரச்சனை. இது அதை பற்றி தெரிஞ்சவங்க உட்காரணும். நீங்கள் 2 பேருக்குமே தமிழர்னாவே யாரும் தெரியாது, என் மொழி புரியாது, என்னுடைய வாழ்க்கை முறை புரியாது, நான் எவ்வளோ தொன்மமான மூத்த குடின்னு தெரியாது, என்னுடைய பண்பாடு எதுன்னு தெரியாது. அப்புறம் நீ என்ன நீதியை சொல்லுவேன்? அதனால் அதை நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். வங்கி அதிகாரிகள் வந்து பணத்தை மாற்றி கொடுக்குறது, ஒரு பக்கம் ஏடிஎம் இயந்திரங்களை உடைக்கிற அளவுக்கு மக்களை வந்து அரசாங்கம் தள்ளி எப்படி பார்க்குறீங்க? அதான் அதில் கெஜ்ரிவால் சொல்கிற கருத்தை நான் வந்து ஏற்கிறேன். எப்படின்னா, புதிய தரகர்களையும் இன்னும் அதிகமான இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஊழல் லஞ்சத்துக்கு வழிவகுக்கிறது தான் இது ஏற்பாடு செய்யும். இப்போ நீங்கள் 1 கோடி கொடுத்தீங்கன்னா 30 லட்சம் நான் எடுத்துகிட்டு 70 லட்சம் மாற்றறேன்னு சொல்கிற தரகர் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான். இப்போ அந்த மாதிரி அவர் என்ன, நீ 2.5 லட்சத்துக்கு மேலே முதலீடு செய்யாதேனா மீதி பணத்தை என்ன பண்ணுவான்? என் தரகர் வருவான், நீ மாற்றிக்கன்னு சொல்கிறதானே அது அர்த்தம். இப்போ இது சரியான முறை இல்லை. ஒரு மக்களை, எந்த ஒரு சட்டமோ திட்டமோ மக்கள் நலனுக்கு தான். இப்போ மக்களை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஏற்புடையதல்ல. இப்போ 2.5 லட்சம் நீங்கள் பத்திரிக்கை கொண்டாந்து காட்டுங்க, திருமண அழைப்புதல் காட்டுங்க, நான் 2.5 லட்சம் தாரேங்கிறீங்க. என் காசை தான் நான் எடுக்கிறேன், ஆனால் 2 லட்சம் தாரேங்கிறீங்க. பத்திரிக்கை அடிக்க காசுக்கு எங்கே போவேன்? பத்திரிக்கை காட்டினா நீங்கள் காசு தரீங்க, பத்திரிக்கை அடிக்க 50,000 வேணும்ல, அது யார் கொடுப்பா? 2 லட்சத்தில் என்ன பண்ணுவேன்? தாலி, சேலை, வேட்டி, கல்யாண மண்டப வாடகை, அப்போ அரிசி, கத்திரிக்காய், காய் பருப்பு. இது இந்த உலகத்தில் 2.5 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணுறவன் இருக்காங்க. அப்போ உங்கள் கட்சி அமைச்சர் ஜனார்த்தன ரெட்டி மட்டும் 650 கோடிக்கு மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார். அவருக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு? இதை பற்றி பேசுகிறதே ஒரு பைத்தியக்காரத்தனமாக நான் நினைக்கிறேன். மத்திய அரசே வந்து இது மாதிரியான தரகர்களை வந்து ஆமாம், ஒன்றும் பொருளாதார கொள்கையே தப்பாக இருக்குல்ல. சிரிக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? உங்களை பிரதமராக்குனதே அதானி, அவரை பாதிக்கும், அம்பானியை பாதிக்கும்னா இதை கொண்டு வந்திருப்பீங்களா? இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னரு அம்பானி வீட்டில் வேலை செஞ்சாரா இல்லையா? அம்பானிகிட்ட வேலை செஞ்சவரா இல்லையா? அவர் முதலாளி பாதிக்கிற மாதிரி ஒன்று வேலை செய்வாரா? ராகுல் காந்தி வந்து பிரதமராக இது ஒரு ஜனநாயக நாடு, யாரும் வரலாம் பிரதமராக. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் நமக்கு. ராகுல் காந்திங்கிறவர் வந்து வர்றது போகிறதுங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த செயலால் அவருக்கு வாய்ப்பு விடுறாங்கன்னா அண்ணன் திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்கலாம். அது நான் ஒன்றும் அதில் ஒன்றும் இது இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போன ஆண்டே முயற்சி செஞ்சேன், அரசு என்னை சிறைப்படுத்திச்சு, கைது பண்ணிச்சு. இந்த ஆண்டும் கட்டாயம் நாங்கள் தடையை மீறி நடத்துவோம். அது வந்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்ட வடிவமாக அதை மாற்றுவோம். உங்கள் நீதி வந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட, தமிழ் தேசிய இனத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக நாங்கள் காட்டுவோம். நாங்கள் வந்து 50,000 ஆண்டுகளாக ஏறுதழிவு வரோம். சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள்னு பாட்டு இருக்குது. அப்போ 5000 ஆண்டுகளாக ஏறுதழிவு ஒரு தேசிய இனத்தை நேற்று வந்த இந்தியா தடை போடுதுன்னா, அன்றைக்கி இந்தியாங்கிற நாடு எங்கே இருந்துச்சு? எவ்வளோ காலமாச்சு இந்தியா வந்து?
என்ன உனக்கு தெரியும்? பழமையான இதை பிடிச்சி கட்டிட்டு எழுகிறீங்கன்னா, அம்மா 95 வயசாச்சுன்னா 95 வயசாச்சுன்னு உயிரோடு போச்சிருவீங்களா? அப்புறம் எதுக்கு நாடங்கள் இத்தனை அருங்காட்சியம்? அப்புறம் எதுக்கு பழைய மன்னர் அந்த காலத்து மன்னர்கள் ஆண்ட கோட்டையெல்லாம் எதுக்கு நினைவகமாக வச்சு காக்குறீங்க? இடித்து தரமட்டமாக்கி குட்டிச்சராட் போண்டி தானே. அருங்காட்சியம் எதுக்கு வைக்கிறீங்க? அந்த காலத்து பொருள், அந்த காலத்து வாள், அந்த காலத்து இதெல்லாம் எதுக்கு சேமித்து வைக்கிறீங்க? எதுக்கு பாதுகாக்கிறீங்க? வரலாறு எதுக்கு? வரலாறு எதுக்கு? கஜினி போது எத்தனை முறை படையெடுத்து வந்தாங்கிறது எனக்கு என்னத்துக்கு? அப்போ இது சொல்கிறது பார்க்கும்போது எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் அதிகார திமிரில் செய்கிறது. இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் விதிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டுலேருந்து நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தாதது நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து தமிழகம் வந்து ஒரு குரல் இல்லை, அதான் உண்மை. ஒரு குரல் இல்லை. இப்போ என் வீட்டு மாட்டுக்கு அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு என்ன அக்கறைங்கிறதான். இப்போ நீங்கள் இந்த காளையை வதைக்கிறத பற்றி கருணையோடு பேசுகிற அந்த அரசுகள் நீங்கள் 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து, அப்போ அதை சொல்லணும்ல, அதிகமாக அந்நிய செலவாணி ஈட்டி வர்றது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா தான். இப்போ இதில் வந்து அது வதை இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. என் நாட்டு மாட்டுக்கு காளையை அழிக்கணும்னா அந்த காளையை அழிக்கணும். காளையை அழிக்கணும்னா நீங்கள் கருணை இருக்கிறது போல் சொல்லி கழுத்தை நெரிக்கணும், அக்கறை இருக்கிறது போதை காட்டி அழிக்கணும். அப்போ கேரளாவில் யானை பந்தயம் நடக்குது, ஹைதராபாத்தில் குதிரை பந்தயம் நடக்குது, ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயம் நடக்குது. இந்திய இராணுவத்தில் குதிரை மேலேயும் ஒட்டகத்து மேலேயும் சின்ன பீரங்கி வச்சு தாக்குதல் நடத்துது. அப்போ அதெல்லாம் வதைய அவங்களுக்கு தெரியல. இந்த என்னுடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நாட்டு மாட்டு பசு மாடுகளுக்கு கருத்தரிக்க இந்த காளை இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காளையை அழிச்சிட்டா செயற்கை கருத்தரிப்புக்கு நான் போவேன். அதுக்கான ஊசி மருந்து அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. அப்போ மொத்தமாக இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுங்கிற வேலையில் தான் இந்த காளை மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி ஜல்லிக்கட்டுக்கு தடை வருது. அதில் இருக்கிற அரசியல் அதுதான், அந்த நுட்ப அரசியல் அதுதான். இல்லை, நான் தான் முதல்ல விமர்சனத்தை வச்சேன். அவர் அந்த கருத்தை தான் அவர் வலியுறுத்தி பேசினார். அதாவது அப்போ நம்ம என்ன கேட்குறோம், எந்த நடிகர், ஐயா ரஜினிகாந்த்னு நான் சொல்லலை, எந்த நடிகர் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம்னு அறிவித்து வாங்கியிருக்காங்க? அந்த பணத்துக்கு நான் வாங்கினது இவ்வளவு வரி கட்டியிருக்கேன். எந்த நடிகர் கையேந்தி உயர்த்தி சொல்ல முடியும் நான் கட்டியிருக்கேன்னு? எனக்கு தெரிஞ்சு மாதவன் வேணால் கட்டுறாரு, எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி எந்த நடிகரும் வரி வைக்காமல் கட்டுறது இல்லை. ரெண்டாவது, உங்களுடைய படங்கள் எந்த படம் 150 ரூபா திரையரங்கில் நுழைவு சீட்டு அது கட்டணும், அதுக்கு மேலே விற்கலைன்னு சொல்லுங்கள். உங்கள் படம் வெளியானா 1000 2000 போகுதா இல்லையா? அது பிளாக் டிக்கெட்டு தானே, அது கள்ள பணம் தானே, அது கருப்பு பணம் தானே. அப்போ அதானே கள்ளச்சந்தை. அப்போ அதுக்கு எப்படியா தடுக்கிறது? அப்புறம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும், என்னுடைய படம் உரிய கட்டணத்தில் இந்த திரையரங்கில் வெளியிடப்படும்னா நான் உங்கள் திரையரங்கு படம் தர்றேன் அப்படின்னு சொல்ல யார் தயாராக இருக்கா? பேசுகிறது அர்த்தமற்றது. நானும் யோக்கியவான், நானும் புனிதவான்னு பேசுகிறத எப்படி ஏற்கிறது? அது தவறு. தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கப்ப பல்வேறு விஷயங்கள் அவங்க மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு ஜிஎஸ்டி, நீட், இது போன்ற ஒரு 5 அம்ச பொது சிவில் சட்டம் இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க மருத்துவமனைக்கு போன பிறகு இது எல்லாமே அதிமுக அரசு ஏற்றுக்குச்சு. இப்போ அவங்க உடல்நிலை சரியாகி வேறு அறைக்கு இப்போ அதிமுக அரசா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அவங்க நீட்டை எதிர்த்தாங்க, ஜிஎஸ்டி மசோதாவை எதிர்த்தாங்க, உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்தாங்க, உதயா மின் திட்டத்தை எதிர்த்தாங்க. இது நாலும் ஒரே வாரத்தில் கையெழுத்தாகி போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் அவங்க இப்போ அவங்க வந்து தான் இதுக்கு விளக்கம் தரணும். ஏன் இப்படி கையெழுத்து நீங்கள் இப்போ முதல்ல எதிர்க்கிறது போல் எதிர்த்து அப்புறம் பிறகு கையெழுத்திடுவீங்களா? அப்படி இதுக்கு முன்னாடி பல இதை அவங்க எதிர்க்கிறது போல் எதிர்த்து மறுபடியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் அவங்க கொள்கை முடிவான்னு அவங்க வந்து தான் நம்ம கேட்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம் கிட்ட ஒரே ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்குள்ளே எல்லாம் கையெழுத்தாகி போகுதுன்னா அப்போ வேறு ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். முதல்வர் வீடு திரும்பி அதுக்கு விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஒரு அறிக்கை விடுறீங்க, அறிக்கையில் இது சம்மந்தமாக பேசலை, இந்த பணம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுல மக்கள் துயரப்படுறத பற்றி ஒரு கருத்து இல்லை. வழக்கம் போல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டிருக்கீங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? தாள் செல்லாமல் போச்சு, மக்கள் பராரியாக நின்று பஞ்சப்பராரியாக வரிசையில் நின்று அவசப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், அதுக்கு ஒரு கருத்து இல்லை. அது சரியா அது தவறா இப்படி இது எதுவுமே இல்லாமல் வழக்கம் போல் என்னை வாழ வைத்தது இவங்க, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு உயிரே இல்லை, வெறும் ஓட்டு தான். அதானே நமக்கு தோணுது.
அவங்க நல்லா குணம் பெற்று வரட்டும். அதுக்காக வாழ்த்தணும். அது மனித மாண்பு. யாருக்கும் உடல் நலம் இல்லாமல் போகிறது அது இயற்கை. அவங்க குணமாகி வரணுங்கிறது தான் நம்ம ஒருத்தருடைய விருப்பமாக இருக்குது. அந்த வழியில் அவங்க உடல்நிலையில் முன்னேற்றம் வந்து அவங்க இன்னொரு வேறு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான்.